ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வழக்கம் போல காலையில எந்திரிச்சுறாங்க. கூடவே பார்த்தா சேரன் எந்திரிச்சு டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. நிலா வாசலை தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பார்த்தா மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஏதோ காலையில எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. ஒரு மாதிரியா படபடன் இருக்கு. ஏன் நம்ம மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ச்சே, என்னன்னு தெரியல. சரி, கோலம் போட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கோலம்லாம் போட்டுட்டு குளிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. நடேசன் படுத்திருக்காரு. இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்நேரம்லாம் எந்திரிச்சிருப்பாரே. நான் கோலம் போடும்போதெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது பேசுவார். இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி, எதுவும் டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா நடேசனையும் கவனிச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகிறாங்க. சேரனும் பார்த்தா காஃபியெல்லாம் போட்டு டிஃபனெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. என்னப்பா நிலா, கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, கிளம்பிட்டேனா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, பேக்லாம் பண்ணிட்டேன்ப்பா, இந்த அப்படின்னு சொல்லி சேரனும் கொடுக்குறாரு. பல்லவா, இந்த உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு பக்கம் கொடுக்க பல்லவனும் ரெடி ஆயிடுறாரு. சோழனும் பார்த்தா ரெடி ஆயிடுறாரு. வாங்க, நானே உங்களை போயிட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்போதான் பல்லவன், அப்போ நானு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், நீ வழக்கம் போல பஸ்ல ஏறி போயிரு, நீ எப்படியோ ஆளை பார்க்கத்தானே போவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அண்ணே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டேய் நீ பஸ்ஸிலே போடா, நான் நிலாவை போய் ஆஃபீஸில் விட்டுட்டு எனக்கு அந்த பக்கமாக தான் ஒரு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கிளம்பி முன்னாடி போயிடறாரு. அப்பையும் நடேசன் பார்த்தா படுத்திருக்காரு. சேரன் வந்து பார்க்குறாரு. என்ன அப்பா இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காரு? ஆமாண்ணே, நானும் பார்த்தேன், ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. நான் வேணா உசுப்பி காஃபி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைப்பா உனக்கு வேற ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்போ தான் சோழனும் சொல்கிறாரு, ஏங்க வாங்க நம்ம போகலாம். அவர் நேற்று ராத்திரி நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் படுத்து கிடக்காரு. போதை தெரியாம தான் இன்னும் எந்திரிக்காமல் இருக்காரு. நேற்று நான் ராத்திரி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வந்து பார்க்கையில் நல்லா ஃபுல் போதையில் படுத்து கிடந்தாரு. அவர் இப்போலாம் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் வாங்க நம்ம போகலாம், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இருந்தாலும் நிலாவுக்கு பார்த்தா மனசு கேட்கல. இல்லைண்ணே, எனக்கு ஏதோ சரிப்படுற மாதிரி தெரியல, இருங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அங்கிள் 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 எந்திரிங்க, நேராச்சு, இவ்வளோ நேரம் தூங்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா உசுப்ப. அப்பையும் பார்த்தா நடேசன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. நிலா பார்த்தா நடேசன் மேலே கை வச்சு உழுப்புறாங்க. அங்கிள் அங்கிள் எந்திரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மேலே வச்சு கையை வச்சு தட்டி பார்க்குறாங்க. நடேசன் பார்த்தா அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காரு. அண்ணே அண்ணே அசைவே இல்லாமல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பதறவும், என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா சேரன் சோழன் பாண்டி 3 பேர் வராங்க. அப்பா 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 எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா உசுப்ப. அப்பையும் பார்த்தா நடேசன் அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பல்ஸ் செக் பண்ணுறாங்க. பல்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ணே பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மூச்சு பிச்சு இல்லாமல் இருக்காரு, இப்படி எவ்வளோ நேரமாக இருந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பதறவும், என்னன்னு தெரியலையப்பா, சோழா காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேரன் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா பதறாரு. வேகமாக பார்த்தா நடேசனை காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நடேசனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறாங்க. நடேசனை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் டாக்டர் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தையே தூக்கி போகிறாரு. நிலா கேட்குறாங்க, டாக்டர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்மா, தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா அவர் இந்த நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. சேரன் சோழன் பாண்டி 3 பேரும் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஆமாம் சார், இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமோ கொண்டாந்துருந்தீங்கன்னா கூட அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் என்ன சொல்கிறீங்க, எப்படி இவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அவர் ரொம்ப ஹெவியாக குடிக்கிறவரா, அவருக்கு ஸ்மோக் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர், அவருக்கு ஸ்மோக் பழக்கமும் இருக்குது, ஆல்கஹால் பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அதுதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுக்கான காரணம். அவர் எப்படியும் 60+ கிராஸ் பண்ணியிருப்பார். இந்த ஏஜில் போய் ஃபுல்லாக குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். அவருக்கு இப்போ ரொம்ப சிவியராக தான் வந்திருக்கு. அவர் ஃபுல் போதையில் குடிச்சிட்டு இருந்திருக்காரு, அதனால தூக்கத்திலே அந்த அட்டாக் வந்திருக்கு. அதை அவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே மயங்கியிருக்காரு. அதனால தான் நீங்கள் இப்போ அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அவரை நல்ல கான்சியஸில் இருக்கும்போது அட்டாக் வந்திருந்தா நீங்கள் அவருடைய
முகபாவனைகள், அவருக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி, இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ அவர் தூக்கத்திலே வந்து மயங்கி இருந்ததுனால தான் நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டிருக்கீங்க. அவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்தா நல்லா விரிவாக்கமாக சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. டாக்டர் இப்போ எப்படி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லை இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக அவர் அப்சர்வேஷனில் தான் இருக்கணும், நீங்கள் நாளைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், அப்போ தான் சேரன் சொல்கிறாரு நிலா கிட்ட, நல்ல வேலைக்குப்பா நிலா, நான் பாட்டுக்கு அப்பாவையும் கவனிக்காமல் இருந்து அவர் ஏதோ போதையில் தூங்குறாருன்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கிறது, நல்ல வேலைக்குப்பா நீ அப்பாவை உசு பண்ணணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அதான்னா எனக்கும் காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே மனசெல்லாம் இருந்துச்சு. நான் வாசல் தெளித்து கோலம் போடும்போது எந்திரிச்சிருவாரு, அப்புறம் வந்து பார்க்கையிலையும் தூங்கிக்கிட்டு இருந்தாரு, ஆஃபீஸ் கிளம்பையிலையும் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. இவ்வளோ நேரம் தூங்கக்கூடிய ஆளும் கிடையாது. எவ்வளோதான் குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிருவாரு. ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எல்லா விஷயமும் இருந்துச்சு. அதுதான் எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போ தான் சேரன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடிதான்ப்பா. நான் அவர்கிட்ட சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த குடியை விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பான்னு. ஆனால் அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாருப்பா. அவர் அந்த குடியை நிறுத்தணும்னா அதுக்கு நீ தான்ப்பா நிலா ஏதாவது வழி பண்ணணும். நாங்களாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருப்பா. நீ தான் ஏதாவது பண்ணி அவரை குடிக்க விடாமல் பண்ணணும். இதுக்கும் மேலே அவர் குடிச்சாருன்னா டாக்டர் சொன்னதை நீ தான் கேட்டேல நிலா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இல்லைண்ணா அவர்கிட்ட நானே பேசுகிறேன், அந்த குடினால இன்னைக்கு என்ன நடக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நடேசன் பார்த்தா ஐசியூ வார்டில் இருக்காரு. நர்ஸு வந்து சொல்கிறாங்க, அவர் இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு, யாராவது பார்க்குறாந்தா ஒருத்தராக போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லவும், அப்போ தான் சேரன், நிலா நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லைண்ணா நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லைப்பா நீ போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் போய் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நிலா நடேசனை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. நடேசன் பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உங்களை இப்படி பார்த்துருக்கவே முடியாது, நேராக மேலே டிக்கெட் வாங்கியிருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சத்தியமா என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. உங்கள் கையை கொண்டாங்க, என் தலை மேலே வைங்க, என் தலை மேலே அடித்து நீங்கள் இப்போ சத்தியம் பண்ணுறீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் குடிக்கோ இல்லை சிகரெட்டு பீடிக்கோ இடமே கிடையாது. இதுக்கும் மீறி அப்படி நீங்கள் குடிப்பீங்க, நான் சிகரெட் அடிப்பேன், பீடி குடிப்பேன், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன், இது ஏன் மேலே சத்தியம், நீங்கள் இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிலா நடேசனுடைய கையை எடுத்து நிலா தலைமையில வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. நிலா நடேசன் மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. நடேசன் பார்த்தா நிலா இந்த அளவுக்கு பேசுகிறத பார்க்கையில மனசெல்லாம் பார்த்தா நடேசனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கண்ணே கலங்குறாரு.